அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா நம்ம நைட் டியூட்டி தான் பார்க்குறோம். அதனால் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். சரி தூங்கி எந்திரிச்சோன்னே சரி நைட் டியூட்டி கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 5 மணி ஆயிடுச்சு. சரி இப்போ கிளம்புனா தான் கிளம்ப முடியும்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா சர்ட்டு அயன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் கலர் சட்டை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஒயிட் கலர் சட்டை அயன் பண்ணிவிட்டு ஏன்னா டியூட்டிக்கு போகணுன்னா நம்ம ஒரு டிப்டாப்பாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, சட்டைலாம் அயன் பண்ணி போட்டால் தானே ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிவிட்டு ரொம்ப குளிர்காலமாக இருக்கிறதுனால பச்சை தண்ணியில் குளிக்க முடியல. அதனால் ஹீட்டரை போட்டு விட்டுட்டேன். ஹீட்டரும் தண்ணியும் காஞ்சிருச்சு. சரி போய் குளிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிக்க கிளம்பிட்டேன். குளிக்கிறதுக்கு போனோம்னா காலையிலையும் ஒரு டைம், நைட் டியூட்டினா மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் பல்லு விளக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அங்கேருந்து சரி வாங்க குளிச்சுட்டு வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே சரி மாவெல்லாம் பிசுக்கி வச்சுருந்தோம் சப்பாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமா வேறு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆள் ஒருத்தர் வந்து தேய்ச்சி கொடுத்தாரு சப்பாத்தி போட்டு எடுத்து அப்படியே குருமா குழம்பும் வச்சுட்டோம். ஏன்னா பேச்சுலர்னால் நம்ம தானே சமைச்சாகணும். வீட்டில் இருந்தால் தான் நல்லா சொகுசாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இங்கேனா நம்மனா ஏதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் டியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு குருமாவும் சமைச்சு எடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டேன். நல்லா வேறு லெவலில் டேஸ்ட் இருந்தது. எதை பசங்க வைக்கிறது அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு சரி டியூட்டி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டேன். நம்ம அயன் பண்ண சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு ரோஸ் கலர் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். காம்பினேஷன் கொஞ்சம் செட் ஆகுது இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கிளம்பியாச்சு டியூட்டிக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை வேறு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு நைட் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு மக்களே. 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இருட்டிடுச்சு. வெளில வந்து பார்த்தா அதுக்குள்ளே பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா சொட்டரும் இல்லை, சொட்டர் இந்த வேறு போட்டுட்டு வந்திருக்கலாம் வண்டியில். குளிர் வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் பக்கத்துலேயும் வந்துவிட்டோம். லொக்கேஷனில் வந்து நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்தில் உள்ள ஒரு பேக்கரி ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இல்லை வாங்க குடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் ஒன்று குடிச்சிட்டு என்னையும் வீடியோ எடுனாங்க. அவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நானும் ஒரு வழியாக நைட் டியூட்டிக்கு வந்துட்டேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்க மக்களே. எவ்வளோ பேர் தான் ஐடியா ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம ஐடியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவும் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, ஃபாலோவும் பண்ண மாட்டேங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.